Hi friends, welcome to Lakshmi Max. 4 and 5 April 2026க்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி பேசிஸ்ல அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் 2026ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே கவர் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க, குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட், எஸ்எஸ்சி டெஸ்ட் அப்படின்னா 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி எல்லா நியூஸ் பேப்பரையும் என்னால உட்காந்து படிச்சு கரண்ட் அஃபேர் முடிக்க முடியல மேம், ஒரே இடத்துல எனக்கு எல்லா கரண்ட் அஃபேரும் வேணும், அதுக்கான டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேருக்கு கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் வந்து 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ, கரண்ட் அஃபேர் அப்படின்னா 799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, 4ஆம் தேதி 5ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதியில நம்ம என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படிங்கறத தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். ஓகே, 3ஆம் தேதிக்கு என்னென்ன நியூஸ்லாம் பார்த்தோம். Which states police was awarded the president police color for service excellence in 2026? எந்த ஸ்டேட் போலீஸுக்கு பிரசிடென்ட்டோட போலீஸ் கலர் அவார்டு வந்து கொடுத்தாங்க? ஒடிஷா போலீஸுக்கு. அடுத்து யுவிகா ப்ரோக்ராம் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் கண்டக்டட் பை விச் ஆர்கனைசேஷன்? யுவிகா ப்ரோக்ராம் வந்து எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்றாங்க? இஸ்ரோ தான் கண்டக்ட் பண்றாங்க. யுவிகா ப்ரோக்ராம் வந்து யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரோ. யாருக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் அதுக்கு மேல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோ வந்து இந்த யுவிகா ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. போதனா சிவானந்தன் recently became the top female chess player of which country? போதனா சிவானந்தன் இவங்களுக்கு 11 வயசு தான் ஆகுது. இவங்க வந்து டாப் ஃபீமேல் செஸ் பிளேயர். சோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஓகே, the Antriksh Venture Capital Fund has been launched to support startups in which sector? எந்த செக்டார்ல? ஸ்பேஸ் டெக்னாலஜி. when is the foundation day of RBI? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நிறுவன தினம் எப்போ அப்படின்னா 1 ஏப்ரல். ஓகே, லக்பதி பிதியா யோஜனா launched by the Delhi government primarily aims to achieve what? so டெல்லி கவர்மெண்ட் வந்து லக்பதி பிதியா யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பினான்சியல் சப்போர்ட் அண்ட் எஜுகேஷன் ஃபார் கேர்ள் சில்ட்ரன். ஓகே, கேர்ள் சில்ட்ரனுக்கு பினான்சியல் சப்போர்ட், அவங்களோட கல்வி வகைக்கு உதவி செய்யும் வகையில் டெல்லி கவர்மெண்ட் வந்து லக்பதி பிதியா யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 1.2 லேக்கை விட கம்மியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இல்ல அதுக்கு மேல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளோட கல்வி வகைக்கு உதவி செய்யும் பொருட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவி செய்யும் பொருட்டு டெல்லி அரசாங்கம் வந்து லக்பதி பிதியா யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. What is the theme of World Autism Awareness Day 2026? 2026 வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேயோட தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹேஸ் அ வேல்யூ. Who is the author of the book Tides of Time released in 2026? Tides of Time கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா சுதாமூர்த்தி. மேகாலயா பார்ட்னர்ட் வித் ஸ்டார்லிங் இந்தியா டு ப்ரொவைட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூசிங் விச் டெக்னாலஜி? மேகாலயா வந்து ஸ்டார்லிங் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்காக. அதாவது ரூரல் ஏரியாலையும் மலை பிரதேசங்கள்லையும் மலை பகுதிகள்லையும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கிறதுக்காக ஸ்டார்லிங் கூட மேகாலயா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ என்ன டெக்னாலஜி மூலமா அந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்க போறாங்க அப்படின்னா satellite based internet. Okay, who has become the new secretary general of the Arab League? Arab League ஓட new secretary general யாருன்னா நபில் ஃபாமி. where will the Olympics 2028 be held? at which transgender women and athlete with difference in sex development have been banned from participating? ஒலிம்பிக் 2028 வந்து எங்க நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது. சோ டிரான்ஸ்ஜெண்டர் விமன் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஃபரண்ட் செக்ஸ் டெவலப்மெண்ட், ஓகே,
சோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அவங்களும் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒலிம்பிக் 2028 எங்க நடக்க போகுதுன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது. Which of the following has become the first state to receive பிராமன் அவார்டு? சோ எந்த ஸ்டேட்டுக்கு பிராமன் அவார்டு வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னா, யாருக்கு? ஆந்திர பிரதேசத்துக்கு. ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னா, ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் தான் இந்த பிராமன். ஓகேவா? அந்த சர்டிபிகேட் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துக்கு. இப்ப தமிழ் மீடியம் பாருங்க. 2026ஆம் ஆண்டில் சேவை சிறப்பிற்காக ஜனாதிபதியோட காவல்துறை வண்ணம் விருது எந்த மாநில காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒடிஷா. ஓகே, பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டு. ஓகேவா? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற யுவிகா திட்டம் எந்த அமைப்பால் நடத்தப்படுகிறது அப்படின்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரோ. யாருக்குன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 9ஆம் கிளாஸ் இல்ல அதுக்கு மேல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த யுவிகா திட்டம் வந்து இஸ்ரோ கொண்டு வந்திருக்காங்க. போதனா சிவானந்தன் வந்து சமீபத்தில் எந்த நாட்டின் சிறந்த செஸ் வீராங்கனை ஆனார்? எந்த நாடு அப்படின்னா, இங்கிலாந்து. அந்திரிக்ஷ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் எந்த துறையில் ஸ்டார்ட் அப்களை ஆதரிப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? விண்வெளி தொழில்நுட்பம். இந்திய ரிசர்வ் வங்கியோட நிறுவன தினம் எப்போ அப்படின்னா, ஏப்ரல் 1. ஓகே, அதே மாதிரி ஒடிஷா தினம் உட்கல் திவாசும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 தான். டெல்லி அரசால் தொடங்கப்பட்ட லக்பதி பிதியா யோஜனா முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டுள்ளது? பெண் குழந்தைகளுக்கு நிதி உதவி மற்றும் கல்வி வழங்குதல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படிதான். அவங்க ஃபேமிலி இன்கம் பாத்தீங்கன்னா 1.2 லட்சம் ரூபாயை விட கம்மியா இருக்கணும். 2 பெண் குழந்தைகள் இல்ல அதுக்கு மேல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு கல்வி வகையில உதவி செய்வதற்காக டெல்லி அரசாங்கம் வந்து இந்த யோஜனாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிறதுக்கு. உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் இது 2026ஓட கருப்பொருள் என்னன்னா, ஆட்டிசம் மற்றும் மனிதாபிமானம், ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு உண்டு. 2026இல் வெளியான டைட்ஸ் ஆஃப் டைம் புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா, சுதாமூர்த்தி. மேகாலயா எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிவேக இணையத்தை வழங்க ஸ்டார்லிங்க் இந்தியாவுடன் கூட்டணி அமைத்துள்ளது? மேகாலயாவும் ஸ்டார்லிங்க் இந்தியாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக. எங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்லயும் ஹில் ஸ்டேஷன்ஸ் மலைப்பகுதிகள்லயும். ஓகேவா? சோ செயற்கைக்கோள் வழி இணையம். ஓகே, எந்த இது மூலமா இன்டர்நெட் கொடுக்க போறாங்க அப்படின்னா, சேட்டலைட் பேஸ்டு இன்டர்நெட் மூலமாக தான் ரூரல் ஏரியால ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கொடுக்க போறாங்க. அரபு லீக்கோட புதிய பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னா, நபில் ஃபாமி. திருநங்கைகள் மற்றும் பாலின வளர்ச்சியில் வேறுபாடுகளை கொண்ட வீராங்கனைகள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ள 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. வனப்பொருட்களுக்கான பிராமன் சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் எது அப்படின்னா, ஆந்திர பிரதேசம். இது வந்து 3 ஏப்ரல் 2026க்கான கரண்ட் அஃபேர். இது ஏற்கனவே நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். இப்ப ரிவிஷனும் நம்ம பண்ணியாச்சு. இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள்ல இருக்க கரண்ட் அஃபேரை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு கரண்ட் அஃபேர் எப்பவுமே மறக்காது. இப்போ 4/5/2026 4/5 ஏப்ரல் 2026ஓட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உச்ரல் நியாம் ஓசர் has recently appointed as the Prime Minister of which country? உச்ரல் நியாம் ஓசர் சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோலியாவோட பிரைம் மினிஸ்டரா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, உச்ரல் நியாம் ஓசோர். ஓகேவா? சோ இவர் தான் மங்கோலியாவோட பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? சோ he is the third prime minister in 9 months reflecting political instability. ஓகே, சோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி காரணமாக இவர் வந்து 9 மாசத்திலே பாத்தீங்கன்னா 3வது பிரைம் மினிஸ்டரா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகே, சோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, கோம்பஜோ ஜாந்தன் ஷாதர். ஓகே, இவரோட ரெசிக்னேஷனை தொடர்ந்து இப்ப யார் வந்து மங்கோலியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, உச்ரல் நியாம் ஓசோர். இப்ப மங்கோலியா பத்தி நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தோம் அப்படின்னா, மங்கோலியாவோட கேபிட்டல் வந்து உல்லன் பேட்டர். கரன்சி வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியன் துக்ரிக். ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மங்கோலியாவோட புதிய பிரைம் மினிஸ்டரா வந்து உச்ரல் நியாம் ஓசோரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த மங்கோலியால பாத்தீங்கன்னா 9வது மாசத்துல இவர் வந்து 3வது பிரைம் மினிஸ்டர். ஓகே, இப்போ மங்கோலியாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உல்லன் பட்டர். நாணயம் வந்து மங்கோலியன் துக்ரிக்.
ரெண்டாவது கொஸ்டின், இந்தியா ரீசன்ட்லி சென்ட் ஹியூமனிடேரியன் ரைஸ் எய்ட் டு விச் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கா? இந்தியா சமீபத்தில் ஆப்பிரிக்காவின் எந்த நாட்டிற்கு மனிதாபிமான அடிப்படையில் அரிசி உதவியை வழங்கியது? எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா புர்கினா ஃபாசோ இல்லனா பர்கினா ஃபாசோ, எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. புர்கினா ஃபாசோவுக்கு 1000 மெட்ரிக் டன் அளவிலான அரிசியை வந்து இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில ஒரு ஹெல்ப் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது எந்த மினிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இப்போ புர்கினா ஃபாசோவோட நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே, ஓகே ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பார்த்தோம்னா இதோட கேபிட்டல் வந்து ஒகட்டாகு, கரன்சி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பிராங்க். இது வந்து புர்கினா ஃபாசோவோட என்னது ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? சோ புர்கினா ஃபாசோக்கு இந்தியா வந்து 1000 மெட்ரிக் டன் அளவிலான அரிசி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதோட ஸ்டாட்டிக் ஜிகே நான் சொல்லிட்டேன், ஒகட்டாகோ இல்ல வகட்டுகு. ஓகே, இதுதான் புர்கினா ஃபாசோவோட கேபிட்டல். ஏன்னா இது நியூஸ்ல வந்திருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேவா கேக்குறாங்க அப்படின்னா புர்கினா ஃபாசோவோட தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க, நாணயம் எதுன்னு கூட கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ மொழிகள் வந்து மூரே, புலா, தியோலா, பிசா, இது எல்லாமே என்னது அங்க இருக்கக்கூடிய மொழிகள், மக்கள் பேசக்கூடிய மொழிகள். The central government has recently mandated petrol pumps to supply E20 fuel. What does E20 fuel represent? மத்திய அரசு சமீபத்தில் பெட்ரோல் நிலையங்களில் E20 எரிபொருளை வழங்க உத்தரவிட்டுள்ளது. E20 எரிபொருள்னா எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ E20 அப்படின்னா எத்தனால் வந்து 20% இருக்கும், பெட்ரோல் வந்து 80% இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா E20. E20னா எத்தனால் வந்து 20%, 80% பெட்ரோலும் இருக்கிறதா என்னது E20 பெட்ரோல். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிஷன் மித்ரா recently in news is associated with which of the following? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மிஷன் மித்ரா வந்து எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தீவிர நிலைகளில் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல். ஓகே, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் இது ககன்யான் திட்டம். ஓகேவா? சோ அந்த திட்டத்தின் மூலமாக அஸ்ட்ரானட் ட்ரைனிங் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ரொம்ப தீவிர நிலைகள்ல, ரொம்ப பனி குளிர் அந்த மாதிரி இதுல, ஓகேவா? சோ அஸ்ட்ரானட்டுக்கு பயிற்சி அளிக்கிறதா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் மித்ரா. இந்த மிஷன் மித்ரா எங்க நடக்குது இந்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல வந்து நடக்குது. ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்டட் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் லோ ஆக்சிஜன், ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்க இடத்துல, ரொம்ப குளிரா இருக்க இடத்துல, ஸோ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல. ஏன்னா ஸ்பேஸுக்கு போனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படிதான் இந்த ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், ரொம்ப குளிரா இருக்கும். ஸோ அது எல்லாமே அங்க போய் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வச்சு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ மிக குறைந்த அளவு ஆக்சிஜன், குளிர் மற்றும் தனிமை போன்ற தீவிர நிலைகளில் நடத்தப்படும் ஒரு உயரமான இடத்திற்கான பயிற்சியோட திட்டமாகும். சோ விண்வெளி வீரர்களை தயார்படுத்துவதற்காக பூமியிலேயே விண்வெளி போன்ற ஒரு செட்டப் வந்து வைக்கிறாங்க, ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலமா வந்து என்ன பண்றாங்க, அந்த வீரர்களுக்கு வந்து பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. இந்த மிஷன் மித்ராவோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்க, விரிவாக்கம் பாத்தீங்கன்னா மேப்பிங் ஆஃப் இன்டர் ஆப்பரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். மின் ஆங் கிளாங் recently in news has been elected as the president of which country? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மின் ஆங் கிளாங் எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அவரோட நேம்லயே அந்த கண்ட்ரியோட நேம் இருக்கு பாருங்க, மின் ஆங் கிளாங். ஓகே, எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின். சோ மியான்மர், மியான்மரோட பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மின் ஆங் கிளாங். ஓகேவா? சோ மியான்மரோட பிரசிடென்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி சீஃப், ராணுவ தளபதியா வந்து அவர் இருந்திருக்காரு. 3 ஏப்ரல் 2026 தான் மின் ஆங் கிளாங் வந்து மியான்மரோட பிரசிடென்டா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ மியான்மர் பத்தி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பார்த்தோம்னா இதோட கேபிட்டல் வந்து நியாப்டிவ். ஓகேவா? கரன்சி வந்து பாத்தீங்கன்னா மியா அப்படின்னா என்னது, மியானா பூனை. சோ கரன்சி வந்து கேட், சோ கியாட். ஓகே, சோ மியான்மர் கேட் மறக்காதா, சோ கியாட். ஓகே, அபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா பர்மீஸ். ஓகே, மின் ஆங் கிளாங் இவர் வந்து மியான்மரோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி இவர் ராணுவ தளபதியா வந்து இருந்திருக்காரு. மியான்மரோட ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பார்த்தோம்னா நியாப்டிவ். ஓகேவா? தலைநகரம், நாணயம் பாத்தீங்கன்னா கியாட். ஓகே, அதிகாரப்பூர்வ மொழி வந்து பர்மிய மொழி, பர்மீஸ். The coal to ammonium nitrate project recently in news is planned in which state? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற நிலக்கரியிலிருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது? எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஓகே, ஒடிஷால தான் என்ன பண்றாங்கன்னா நிலக்கரியிலிருந்து அமோனியம் நைட்ரேட் வந்து என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
International Day for Mine Awareness and Assistance in Mine Action is observed on which date? கன்னிவெடி விழிப்புணர்வு தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? கன்னிவெடி விழிப்புணர்வு மற்றும் கன்னிவெடி நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம் வந்து ஏப்ரல் 4. ஓகே, ஸோ ஏப்ரல் 4 தான் கன்னிவெடி அவேர்னஸ் டே, மைன் அவேர்னஸ் டே. இதே மாதிரி ஏப்ரல்ல என்னென்ன முக்கியமான தினங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஏப்ரல் 1 வந்து ஒடிஷா டே, உட்கல் திவாஸ். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டேஷன் டே வந்து எப்போ? ஏப்ரல் 1. அதே மாதிரி 2 ஏப்ரல் வந்து வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. 4 ஏப்ரல் வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன். நீங்க மொத்தமா உட்கார்ந்து ஸ்டாட்டிக் ஜிகேல ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் என்னென்ன தேதிகள் அப்படின்னு படிக்கிறத விட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் வருதோ அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அதுவே உங்களுக்கு கொஸ்டினா கேட்டுருவாங்க. ஓகேவா? ஏப்ரல் 1 வந்து ஒடிசா தினம்னு சொல்லலாம், இல்ல உட்கல் திவாஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியோட நிறுவன தினம். ஏப்ரல் 2 வந்து உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 4 வந்து கன்னிவெடி விழிப்புணர்வு தினம். Who has been appointed as the brand ambassador for India Census 2027? இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னா சுதர்சன் பட்நாயிக். ஓகே, இவர் வந்து யாரு? ஒரு சாண்ட் ஆர்டிஸ்ட். ஓகேவா? ஸோ சாண்ட் ஆர்டிஸ்ட், மணல் சிற்ப கலைஞர்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, சாண்ட் ஆர்டிஸ்ட். இவர் எந்த ஸ்டேட்டுக்காரரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷாவை சேர்ந்தவர். ஓகேவா? சோ சுதர்சன் பட்நாயிக் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் சென்சஸ் 2027. இவர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் ஆர்டிஸ்ட். ஓகே, இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒடிஷாவை சேர்ந்தவர். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இவரை வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து நியமிச்சிருக்காங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பிராண்ட் அம்பாசிடரா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜான் விஸ்வாஸ் பில் 2026 recently approved by the Lok Sabha primarily aims to. மக்களவையால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஜன் விஸ்வாஸ் மசோதா 2026ஓட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா டீக்ரிமினலைஸ் மைனர் அஃபென்சஸ் அண்ட் ப்ரமோட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். சிறிய குற்றங்களை குற்றமற்றதாக்குதல் மற்றும் தொழில் செய்வதை எளிதாக்குதல். ஓகேவா? சோ இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அடுத்த கொஸ்டின். Which institution has recently granted deemed to be university status in India? இந்தியாவில் சமீபத்தில் எந்த நிறுவனத்திற்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டது? NCERT. ஓகேவா? NCERTக்கு தான் NCERT தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலுக்கு தான் டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின். According to the International Renewable Energy Agency, what is India's global rank in ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி? சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையின் கூற்றுப்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து எந்த பிளேஸ்ல இருந்துச்சுன்னா 4th பிளேஸ்ல இருந்துச்சு. இப்போ வந்து 3rd பிளேஸ்ல இந்தியா வந்து இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The AI and computational thinking curriculum introduced by CBSE for class 3 to 8 will be implemented from which academic session? சிபிஎஸ்இ 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிமுகப்படுத்திய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடத்திட்டம் எந்த கல்வி ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும்? 2026 டு 27 கல்வி ஆண்டுக்கு வந்து இந்த ஏஐ பேஸ்டு இது வந்து என்ன பண்ணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுல இருந்து நடத்தப்படும். In which country has the world's first digital census recently been launched? உலகின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? சோ எந்த நாட்டுல தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா நம்ம இந்தியாவில தான். ஓகேவா? ஸோ எப்போ இருந்துன்னா ஏப்ரல் 1, 2026 இந்தியா ஹேஸ் லான்ச் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ் 2027. திஸ் மார்க்ஸ் த 16th நேஷனல் சென்சஸ் வேரின் டிஜிட்டல் டேட்டா இஸ் பீயிங் கலெக்டட் த்ரூ மொபைல் ஆப்ஸ் அண்ட் செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் ரீப்ளேசிங் ட்ரெடிஷனல் பேப்பர் பேஸ்டு மெத்தட். ஓகே, ஸோ பேப்பர் பேஸ்டு மெத்தட்ல இருந்து என்னது டிஜிட்டல் பேஸ்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்தியாவில் ஏப்ரல் 1, 2026 வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ அதுக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கு வந்து அம்பாசிடரா வந்து சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்சனை வந்து என்ன பண்ணிருக்காங்க? இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கான மஸ்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகதி முன்னேற்றம். ஓகேவா? சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பாத்துக்கோங்க. அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா the aim of this digital revolution is to collect accurate data for a population exceeding 1.4 billion people. ஓகே, பிரகதி ப்ராக்ரஸ் விகாஸ் டெவலப்மெண்ட் இது அதோட மஸ்கட். ஓகே, அம்பாசிடர் வந்து சுதர்சன் பட்நாயிக். ஓகே, ஸோ டிஜிட்டல் கணக்கெடுப்பு ஏப்ரல் 1, 2026 இருந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது.
Due to challenges encountered in financial closure, until when has the Ministry of New and Renewable Energy extended the PM Kusum scheme? நிதி நிறைவு செய்வதில் ஏற்பட்ட சவால்கள் காரணமாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் PM குசும் திட்டத்தை எதுவரை நீட்டித்துள்ளது? ஸோ எதுவரை அப்படின்னா 31 மார்ச் 2027 வரை நீட்டித்துள்ளது. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஹாஸ் எக்ஸ்டெண்டட் த டெட்லைன் ஆஃப் PM KUSUM ஸ்கீம் until March 31, 2027. ஓகே, ஸோ இதுதான் 4 and 5க்கான டாப் கரண்ட் அஃபேர், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் டீடைல்டாவும் நாம பார்த்துட்டோம். இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகே, ஹோம்வொர்க் கொஸ்டின். போதனா சிவானந்தன் ரீசென்ட்லி பிகேம் த டாப் ஃபீமேல் செஸ் பிளேயர் ஆஃப் விச் கண்ட்ரி? போதனா சிவானந்தன் சமீபத்தில் எந்த நாட்டின் சிறந்த பெண் சதுரங்க வீராங்கனை ஆனார்? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் பாருங்க. பார்த்துட்டு அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கே படிச்சிருங்க. இதோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். டெய்லி யூடியூப்ல வீடியோ பார்க்க போறீங்க. உள்ள வந்து PDF படிச்சுட்டு கோர்ஸ்ல வந்து அப்படியே டெஸ்ட் எடுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CA அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிச்சிட்டு இருக்கேன், கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு I want NTPC CA மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேருமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ கரண்ட் அஃபேர்ல அதை மட்டும் படிச்சுட்டு நல்லா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் மேம், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணணும், இதுக்கான கிளாஸஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், வீக்லி பிளான் வேணும், வீக்லி டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 499 பே பண்ணி NTPCயோட டெஸ்ட், குரூப் டியோட டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.